இன்றைக்கி நம்ம திருச்செங்கோட்டில் லொக்கேட் ஆகிருக்க வெற்றி மலரசன் தேட்டரில் இன்றைக்கி வெளிவந்த லால் சலாம் படத்துடைய மக்கள் விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக அருமையான படம். மத நல்லிணக்கத்தை பற்றி இதில் தலைவர் அருமையாக சொல்லியிருக்கிறாரு. அது கிளைமேக்ஸில் எதிர்பார்க்குற ட்விஸ்ட்டு, எல்லா மதமும் ஒன்று அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். எப்போதும் போல் தலைவர் அவரோட பாணியில் ஸ்டைலாக சூப்பராக பண்ணிட்டார் அந்த படத்தில். எதிர்பார்த்த மாதிரியே வெற்றியான படம் தான். மத நல்லிணக்கத்தை சூப்பராக அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படமாக தான் இருக்குது. தலைவருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். பாடல் தலைவருக்காக கொடுத்த பாடல் 2 பாட்டுமே நல்லா இருக்குது. தலைவரோட இன்ட்ரோவுக்கு கொடுத்த பாடல் எப்போதுமே அவரோட கெத்தை காட்டுது. தென் அடுத்தது அது ஃபீலிங்ஸ் சாங்ஸ் ஒன்று இருந்துச்சு. அதுவுமே எப்படிங்க காதல் பாட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம் அதுவுமே எதிர்பார்த்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. பாடல் நல்லா இருந்தது. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் பிஜிஎம்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அருமையான படம். இல்லை, 2 பேருமே வேறு டீமாக தான் காமிச்சிருக்கிறாங்க. இந்து முஸ்லீமை பற்றி ஒருத்தர் இந்து ஒருத்தர் முஸ்லீம் அப்படி காமிச்சிருக்கிறாங்க. கடைசியில் 2 பேருமே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. இது மதத்தையே ஒற்றுமையாக கொண்டு வந்துட்டாங்க அந்த படத்தில். அப்படிங்கும்போது ஒரு அருமையான படமாக தான் எங்களுக்கு தெரியுது. நன்றி, வாழ்த்துக்கள். படம் எப்படின்னு இருக்கு? படம் நல்லா இருக்கு. ரஜினி எவ்வளோ நேரம் அவர் இல்லை அப்பப்போ வர படம் நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படின்னு இருக்கு? அருமையாக இருக்கும். கிரிக்கெட் சம்பவம் எப்படின்னா தலைவர் வந்தால் தான் அந்த ஃபைட்டுக்கு அந்த ஃபைட்னாவே தலைவர் தான் பக்காவாக இருக்குது. மற்றவங்க சண்டை போடுறதோட ரஜினி ஒரு அந்த ஸ்டைலு, ரஜினியோட வர நேரம் எல்லாம் சண்டை போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவர் வந்தாருன்னா ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். ஜாதி பற்றி எதுவும் பேசியிருக்கோம். நல்லா இருக்குது. எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நல்லது. நீ வர ஜெனரேஷன் நல்ல குழந்தைங்கள்லாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா ஒரு சண்டை இல்லாமல் நல்லா இருப்பாங்க. கரெக்டு. எல்லா மதமும் ஒன்றா இருக்கணும். அதாவது தெய்வங்கள் வழிபடுறது வெவ்வேறையாக இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிக்கிறார். படம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் எப்படின்னு இருக்குது? பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படின்னு இருக்குது? ஹீரோயின்லாம் எப்படின்னு பண்ணியிருக்காங்க? விஷ்ணு விஷால் விக்ராந்த்லாம் எப்படின்னு பண்ணியிருக்காங்க? என்ன படம் அருமையாக இருக்குங்க. சூப்பர் படம். ரஜினிகாந்த் நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது மதத்தை பற்றி சொல்கிறாங்க, கடைசியில் தேர் எரிச்சிட்றாங்க. ஆனால் நல்லா அந்த இதை வச்சு நல்லா சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. அருமையான கதை, பார்க்கக்கூடிய படம், அருமையான படம். ஏஆர் ரஹ்மான் எப்படின்னா மியூசிக் பட்டாசு கலப்புது. அது லவ் சாங்ஸ்லாம் அருமையாக இருக்குது. அவனுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. போட்ட பாட்டு அருமையாக இருக்குது. நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பர் படம். படத்தில் என்னென்ன சொல்ல வராங்க? கருத்து மத கருத்து எல்லாமே நல்லா இருக்குது. எம்மதம் சம்மதமேங்கிறாங்க. எல்லாம் ஒன்று தான். ஜீசஸ் ஒன்று தான், இவர் ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான். ஒரே மதமாக வாழணுங்கிறது கருத்து. நல்ல கருத்து. சூப்பர் படம், நல்லா இருக்குங்க. ரஜினி அங்கங்கே வராரு. எல்லா இதுலேயும் வராரு. முழுசாக சண்டை காட்சி தான் கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு முழுசாக சண்டை காட்சி ரஜினிக்கு 2 காட்சி கொடுத்துக்குறாங்க. 2மே நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ரஜினி நடிப்பு நல்லா இருக்குது. ரஜினி வச்சு படம் ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணாங்க. இல்லை வராரு. 45 நிமிஷம் வராரு. சூப்பராக இருக்கும். பையன் சம்பாதிச்சா வீட்டுக்கு பெருமை, பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை.